ஃப்ரண்ட் ரூட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அமைதியாக இருந்தாலும் லாஸ்ட்டாக திருச்சியில் பயங்கர சத்தத்தோட ஓட்டுக்கு காசு கொடுக்கறத நாங்கள் உடைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார்ல. அது பொய்ன்னு அவங்க நிர்வாகியே அந்த உண்மையை போட்டு உடைச்சிருக்கிறாங்க. இரண்டாவதாக பிரவீன் சக்கரவர்த்தி அவங்க பண்ணுறது அதிக பிரசங்கித்தனம் அப்படின்னு சிபிஐஎம் அவங்களுடைய மாநில தலைவர் பே சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி நம்மளுடைய அரசியல் களம் நிகழ்ச்சியில விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப தாவேகா நாங்க எங்கேயுமே ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, நாங்க தூய சக்தி, ஜாதி மதம்லாம் நாங்க பார்க்கல, சமத்துவமா நாங்க இருக்கிறோம், ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நாங்க ஜெயிச்சிருக்கோம், இதை நாங்க உடைச்சிருக்கிறோம் இந்த மரபுன்ற மாதிரி பயங்கரமா வீரவசனம் பேசி தொண்டையை கிழிச்சுக்கிட்டு கத்துனார் இல்லையா முதலமைச்சர் விஜய் அவர்கள். அப்படிலாம் கிடையாதுங்க. சேலம் மேற்கு தொகுதியில ஓட்டுக்கு பணம் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு அதியமான் அவர்கள். ஓமலூர் தொகுதியில அவர் நின்றுருக்காரு. அவர் ஜெயிக்கல அப்படின்னா கூட ஒரு 6000 வாக்கு வித்தியாசத்தை தான் நான் தோத்தேன். நான் தோத்ததுக்கு என்ன காரணம்னா பக்கத்து தொகுதி சேலம் மேற்கு அங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க, இதனாலதான் என்னுடைய தோல்வி வந்துடுச்சு. அதனால தாவேகா ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்றது இப்ப உண்மையா ஊர்ஜிதமாயிடுச்சு. ஆக்சுவலா அவர் சொல்றத பார்த்தா நான் தோத்ததுக்கு காரணமே என் கட்சி நிர்வாகி தான் காரணம் அப்படின்ற மாதிரி தான். இப்போ என் கட்சியால தான் நான் தோத்து இருக்கிறேன் அவர் சொல்றத வச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏன்னா பக்கத்து தொகுதியில 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, இவர் தொகுதியில 2000 ரூபாய் கொடுக்கல. இப்போ பொதுவா மக்கள் மத்தியில எப்படி இருக்கும், ஒரு பிராக்டிக்கல் லைஃபுக்காகவும் ஒரு கிரவுண்ட் லெவலில் நீங்க இறங்கி யோசித்து பாருங்களேன். இப்போ உங்க நீங்களும் நாங்களும் ஒரே ஒரு தொகுதி பக்கத்து தொகுதின்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க, எனக்கு காசு கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல எங்க வேட்பாளரை நான் என்ன பண்ணுவேன், ஏப்பா பக்கத்து தொகுதியில 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, உங்க ஆளுங்க தான், அதே தாவேகா தான், அதே கட்சி தான், அதே வேட்பாளர் தான், ஒரே தலைவர் தான், அவர் மட்டும் 2000 ரூபாய் கொடுக்குறாரு, நாங்க மட்டும் 2000, நீங்க மட்டும் 2000 ரூபாய் கொடுக்கலையே, இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மனசு கசப்பு வரல. இந்த ஒரு பிரதிபலிப்பை தான் அதிகமானவர்கள் என்ன பண்றாரு, பிரதிபலிக்கிறாரு. ஏன்னா அவரு 2000 ரூபாய் கொடுக்காம இருந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்றது இவருடைய வேதனையா இருக்கு. இப்ப நான் 2000 ரூபாய் கொடுத்ததுனாலதான் நான் ஜெயிப்பேன், நான் 2000 ரூபாய் கொடுக்காம போனா தோத்திருப்பேன்றது லக்ஷ்மணனுடைய இதுவா இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும் பொழுதுதான் இவங்களுடைய குட்ட வெளியே வந்திருக்கு. இப்போ விஜய் அவர்கள் மேடைக்கு மேடை எடுத்துட்டு மாத்தடி கொண்டுறாருல, நாங்க இந்த கலாச்சாரத்தை ஒழிச்சிருக்கிறோம், ஓட்டுக்கு காசு அப்படின்ற கலாச்சாரத்தை நாங்க என்ன பண்றோம், ஒழிச்சிருக்கிறோம், இனி அது எடுபடாது அப்படின்னு சொல்றோம். நாங்க எங்க கட்சி தூய சக்தி தான், நாங்க 1 ரூபாய் வாங்கல, ஓட்டுக்காகவும் வாங்கல, 1 ரூபாய் வாங்காம நாங்க கொடுக்காம என்ன பண்ணிருக்கிறோம், வாக்குகளை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாருல. இது எந்த அளவுக்கு ஒரு அப்பட்டமான பொய், எந்த அளவுக்கு ஒரு வடிகட்டுன ஒரு பொய் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இப்ப உங்களால சொல்ல முடியுமா, நான் ஓட்டுக்கு காசு வாங்கல, உங்க கட்சி வேட்பாளர் தான் சேலம் மேற்குல 2000 ரூபாய் வாங்கியிருக்கிறார், அப்ப அவருடைய பதவியை நீங்க பறிச்சிருவீங்களா? ஏன்னா அதுவும் ஒரு வகையில ஊழல் தானே. அப்ப தூய சக்தின்னு சொல்றீங்க, அப்ப தூய சக்தியே கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு பானையில நீங்க சோறு வடிக்கிறீங்கன்னா ஒரு சின்ன டிராப் விஷம் வந்தாலும் அந்த ஒரு பானைய விஷமா மாறிடும். அப்படி இருக்கும்போது தான் நீங்க தூய சக்தின்னு சொல்றீங்க, ஆனா ஒரு தீய சக்தி காசு கொடுத்து என்ன பண்ணிருக்கு, ஜெயிச்சிருக்கு. அப்ப நீங்க எப்படி சொல்றீங்க தூய சக்தின்னு சொல்றீங்க? அது எப்படி நாங்க ஓட்டுக்கு காசு கொடுக்குற முறையை நாங்க கலாச்சாரத்தை ஒழிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க எப்படி வாய் கூசாம பொய் சொல்லுவாங்க அப்படின்றாங்கல்ல. அதனுடைய மனநிலைமை தான் இங்க காட்டுதை கண்டி. மற்றபடி இது ஒரு தொகுதியில இவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இது வாக்குமூலம், அவர் சொல்றது பாத்தீங்கன்னா வீடியோல பேசியிருக்கிறாரு, ரொம்ப தெளிவா தெரியுது. இவர் பாத்தீங்கன்னா பக்கத்து தொகுதியில காசு கொடுத்து ஜெயிச்சிருக்கிறாங்க, நான் அவங்க கொடுத்ததுனாலதான் நான் தோத்து இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றாரு, பதிய வைக்கிறாரு. சோ எப்படி இருந்தாலும் இது தாவேகாவுக்கு ஒரு பெரிய சவுக்கடி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா தலைமையிட்டேந்து எந்த ஒரு ஏன் அப்படி பண்ணீங்க, நான் உங்களை தடை பண்றேன், நான் உங்களை விலக்கி வைக்கிறேன் இப்படின்ற மாதிரி தலைமையிட்டேந்து எந்த ஒரு அறிவிப்புமே சட்டப்படியா வரல. அது வராதுல. ஏன்னா அது எப்படி ஒத்துப்பாங்க, இவங்கதான் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, நாங்க ஓட்டுக்கே காசு வாங்கலங்க கொடுக்கலங்க அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. இப்ப அதை இவங்க ஒண்ணு தலைமை அலுவலகத்துல இருந்து இதை குறித்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அறிக்கை விட்டாங்கன்னா அப்ப இது பொய்யாயிடுமா? ஆகாது. ஏன்னா வீடியோல பேசியிருக்கிறாரு, தாவேகா வேட்பாளர் பேசியிருக்கிறாரு. இப்ப நீங்க திமுகவுல இருந்து ஒருத்தர் பேசுனாங்க, அதிமுகவுல இருந்து ஒருத்தர் பேசுனாங்க, பாஜகவுல இருந்து ஒருத்தர் பேசுனாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எதிர்கட்சிகள் காழ்ப்புணர்ச்சியோடு வைத்தறிச்சலோடு எங்க மேல அபாண்டமா பொய் புழுவுறாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்க சொந்த கட்சி நிர்வாகி வேட்பாளர், தோத்த வேட்பாளர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவருக்கு எவ்வளவு ஆதங்கம் இருக்கும்? 6000 வாக்கு வித்தியாசத்துல நான் தோத்துருக்கேன்னா இந்த 6000 வாக்கு வித்தியாசத்துல நான் ஏன் தோத்தனா 2000 ரூபாய் கொடுக்காத பட்சத்தை நான் தோத்து இருக்கிறேன்.
அவர் சொல்றாருல, அப்ப அவருடைய வலிய வேதனை எந்த அளவுக்கு இது அவர் வந்து அந்த வலி இருந்தனாலதான் இது ஓப்பனா வெளியே வராரு. வீடியோ எடுக்கிறாங்க தெரியும், எல்லாமே தெரியும். அவ்வளவு ஓப்பனா இவர் பேசுறாருன்னா எல்லாத்துக்கும் துணிச்சுதான் பேசி இருக்கிறாரு அப்படின்ற. ஏன்னா விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல பேசி 2 நாள்ல இந்த வீடியோ வருது. சோ அப்ப எந்த அளவுக்கு வந்து இப்போ விஜய் பேசுறதை இவர் கேட்காம இருந்திருப்பாரா, இல்ல இவங்களுக்கு தெரியாம இருந்திருக்குமா? இத்தனை நாள் தெரியாம இருந்தது, இன்னைக்கு தெரிய வருதுன்னா என்ன ஒரு விவகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ விஜயை வந்து டேமேஜ் பண்றதுக்காக கூட இருக்கும் அப்படின்னு கூட தான் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா சிபிஐஎம் அவங்களுடைய மாநில தலைவர் பே சண்முகம் அவர்கள் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவங்க மேல நீங்க பண்றது ரொம்ப அதிக பிரசங்கித்தனம், நீங்க எங்களோட வந்து நாங்க நிக்க போறோம், இப்ப நான் எம்பி எலெக்ஷனுக்கு நான் நிக்க போறேன், எனக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு நீங்க எங்கள்கிட்ட யார்ட்டையுமே நீ கேட்கல. ஆனா உங்களுடைய அறிக்கையில என்ன போட்டிருக்கீங்க, இந்த கூட்டணி கட்சி சார்பா என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதுக்கு வந்து நன்றி, அந்த கூட்டணி கட்சி யாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே விசிகா யுஎம்எல் இந்த எல்லாமே போட்டிருந்தாங்க. இப்படி நீங்க எப்படி நீங்க போடலாம் அப்படின்ற மாதிரி நீங்க பண்றது அதிக பிரசங்கித்தனம்ன்ற மாதிரி அவரும் விமர்சிச்சிருக்காரு. ஆக்சுவலா இப்போ ஒரு கூட்டணியை வந்து ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா முதல்ல இந்த கூட்டணிக்குள்ள எந்தெந்த கட்சிகளை சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை போகும். சரி ஓகே, இந்தந்த கட்சிகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கூட்டணி கட்சி தலைவர்களை வந்து என்ன பண்ணுவாங்க, அழைப்பாங்க. அழைச்சி டிஸ்கஷன் பண்ணுவாங்க, ஆலோசனை பண்ணி சரி ஓகே நம்ம ஒரு டீமா என்ன பண்ணிருக்கோம், ஃபார்ம் ஆயிருக்கோம், இந்த ஒரு கொள்கையின் அடிப்படையில நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கூட்டணியும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விரும்புவாங்க. இப்ப நீங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்ற ஒண்ணு இருந்ததுல 20 ஆண்டு காலமா இப்போ இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லாருமே இஷ்டத்துக்கு வந்து என்ன பண்ணல, கூட்டணி பேர் அப்படின்னு எல்லா கட்சி தலைவர்களும் கூட்டணி கூப்பிட்டு வந்து என்ன பண்ணாங்க, ஆலோசிச்சு இதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு தான் வச்சாங்க. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு இருக்கு, இந்தியா லெவல்ல இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி இருக்கு. இந்தியா கூட்டணி கூட எப்படி அறிவிச்சுன்னா இந்த மத சார்பற்ற கொள்கை இருக்குல்ல, இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் இந்தியா கூட்டணி உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல சின்ன சின்ன கட்சிகள் முதற்கொண்டு பெரிய பெரிய கட்சிகள் வரைக்கும் டெல்லியில கான்பரன்ஸ் நடந்தது. கான்பரன்ஸ்ல எல்லாரும் டிஸ்கஷன் பண்ணி சரி ஓகே நம்ம எல்லாமே கூடி இருக்கோம், பாஜகவுக்கு எதிராக இருக்கிற இந்த சக்தியெல்லாம் ஒன்னா கூடி இருக்கிறோம், பாஜகவை நம்ம வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக ஒன்னா சேர்ந்துருக்கிறோம், அப்புறம் நம்மளுக்கு ஒரு பேர் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இந்தியா கூட்டணி அப்படின்னு வச்சாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல விஜய்க்கு விசிகாவோ ஐயுமெல்லோ இல்ல இடதுசாரிகளோ எல்லாருமே வந்து என்ன பண்ண வெளியில இருந்து தான் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, இவங்களுடைய கருத்து வந்து சண்முகம் அவர்கள் சொல்ற மாதிரி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்க கூட்டணி வச்சோமே கட்டி. அது ஆக்சுவலா கூட்டணி கூட சொல்லல, ஆதரவு தான் தெரிவிச்சாங்க. கூட்டணின்ற பேச்சே இடதுசாரிகளோ விசிகாவோ முன்வைக்கவே இல்லை. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு பெற்றாலும் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவரு போகவே இல்லை. இன்னி வரைக்கும் ஆதரவு மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் உறுதிப்பட இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க தெளிவா சொல்லிட்டாங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் நாங்க வந்து என்ன பண்ணோம், ஆதரவு தெரிவிச்சோம், வெளியில இருந்து ஆதரவு தெரிவிச்சோம். ஆனா விஜய் இங்க போட்ட மாஸ்டர் பிளான் என்னன்னா, நம்ம ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்து கூடவே வச்சுக்கிட்டா இது பிற்காலத்துல கூட்டணியா உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அழைப்பு கொடுத்தாரு. இது இடதுசாரிகள் போய் மாட்டிக்கவே இல்லை. விசிகாவும் மாட்டிக்கிருச்சு, ஐயுமேல மாட்டிக்கிருச்சு. இப்ப உள்ள போயிட்டாங்க, ரிட்டர்ன் வெளியே வர முடியல அப்படின்ற. ஏன்னா இப்ப நீங்க உதாரணத்துக்கு ரிட்டர்ன் வந்தா கூட என்ன பேச்சு வரும், அப்போ கூட்டணிக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு போனீங்க, இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க, வெளியே வரீங்க, எவ்வளோ ஒரு பேச்சுகள் வரல. இப்ப உள்ள வந்தாலும் ஒரு பேச்சு வந்தது, வெளியே வந்தா ஒரு பேச்சு வரல. ஆனா இதுல கொஞ்சம் கூட இடதுசாரிகள் வந்து நம்ம மேல கரப்பற்ற கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, வெளியே நின்று என்ன பண்ணாங்க, ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு தமிழ்நாடு சமூக நீதி மதசார்பற்ற கூட்டணி அப்படின்றல. யாரை கேட்டீங்க, யாருக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணீங்க, எந்த கூட்டணி கட்சி தலைவர்களை கூப்பிட்டு நீங்க ஆலோசிச்சு இந்த பேரை முடிவு பண்ணுங்க, இந்த கூட்டணி நீங்க உருவாக்குனீங்களே. இப்போ பிரவீன் சக்கரவர்த்திக்கு காங்கிரஸுக்கு இந்த கூட்டணியை உருவாக்குறதுக்கு ஓகே ரைட்ஸ் இருக்கு. ஆனா எந்த கட்சி தலைவர்கிட்ட எங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டீங்களா, நாங்க இந்த கூட்டணியில அங்க வைக்கிறேன், நாங்க வெளியில இருந்து தாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம், கூட்டணிக்குள்ளலாம் வரல, கூட்டணின்றது இன்னும் ஃபார்ம் ஆகவே இல்லை. தமிழக வெற்றி கழக தலைமையில கூட்டணியே ஃபார்ம் ஆகல, ஃபார்ம் ஆகவே இல்லை. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில அப்படின்றதுல அங்க வகிக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இன்னொரு கூட்டணிக்கு எப்படி போவாங்க? இப்ப சிபிஐ சிபிஎம் எல்லாம் இந்தியா லெவலில் நீங்க எடுத்துட்டீங்கன்னா
இந்தியா கூட்டணியில இருக்கிறாங்க. அப்ப எப்படி இவங்க வந்து இந்த கூட்டணியில இருக்க முடியும் அப்படின்னா, இவரு தான் வாலண்டியா வந்து என்ன பண்றாரு, இதை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக, கிரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் நமக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்துட்டாரு, அதுக்கு நான் வந்து ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னா நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இவங்களே கிரியேட் பண்றாங்க. இப்போ இத குறைஞ்சபட்சமா தமிழக வெற்றி கழகம் கண்டிச்சாங்களா? அப்படியெல்லாம் நாங்க கூட்டணியெல்லாம் உருவாக்கலங்க, இது வந்து அவரு போயிட்டு இருக்க அபிபானத்துல போட்டாரு அப்படின்றாரு. ஆனா சண்முகம் அவர்கள் தொடர்ந்து என்ன பண்றாரு, எதிர்க்கிறார். பிசிகா எதிர்த்துதா, ஐயுஎம்எல் எதிர்த்துதா? கிடையவே கிடையாது. தமிழக வெற்றி கழகமே எதிர்க்கல, காங்கிரஸ் சொல்ல. சோ அப்ப இது எல்லாமே பிளான்டு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கு. அப்போ இப்படியான ஒரு கூட்டணி உருவாக போகுதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. வெளியில நின்று ஆதரவு தரேன், நிபந்தனை இல்லாம ஆதரவு தரேன் அப்படின்னு சொன்ன விசிகா அமைச்சரவையில இடம் பெற்றது. இப்போ தாவேகா கூட கூட்டணிக்குள்ள போறாங்களா அப்படின்னு ஒரு விவகாரம் இருக்குது. இதேதான் ஐயுஎம்எலும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அமைச்சரவையில உள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தாவேகா கூட கூட்டணியில போறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் நமக்கு எழும்புது. ஆனா இன்னைக்கு சண்முகம் அவர்கள் என்ன பண்றாரு, எதிர்க்கிறாரு. நாங்க வந்து கூட்டணிக்குள்ளலாம் உங்களை வரல, ஏன்னா தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன என்பதுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். திடீர்னு உங்களுடைய நிலைப்பாடு ஓங்கி நிற்கும், திடீர்னு இறங்கும். பல மர்மங்கள் தாவேக்காவுடைய நிலைப்பாட்டுல நம்மளுக்கு எழும்பதான் செய்யுது. பாஜக தாவேக்கா இவங்க ரெண்டு பேரையும் வச்சு நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற உறவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஏன்னா நீங்க சின்ன உதாரணம் தான், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறது நம்மளுக்கு ஜீவோ. அந்த ஜிஓவை நீங்க இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எதுக்கு நீங்க மோடி கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப இவங்களுக்குள்ள என்ன உறவு இருக்கு? இது எல்லாமே எல்லா கட்சி தலைவர்களும் நிதானிச்சு யோசித்து பார்ப்பாங்க. இது திருமாவளவன் அவர்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் இதை நீங்க எதிர்க்கல? அப்ப நீங்க இந்த கூட்டணியை விரும்புறீங்களா அப்படின்னு ஒரு, ஏன்னா இந்த கூட்டணியை சண்முகம் அவர்கள் விரும்பல. சோ அதனாலதான் அவர் எதிர்த்து கேட்கிறாரு, யாரை கேட்டுங்க நீங்க வந்து இது பண்ணீங்க, இது அதிக பிரசங்கி தானோ, உங்க இஷ்டத்துக்கு நீங்க செயல்படக்கூடாது, என்ன நீங்க வந்து தலைமை கிடையாது, தாவேக்கா இந்த கூட்டணிக்கு தலைமை கிடையாது, நீங்க முதல்ல கூட்டணியே கிடையாது, நாங்க ஆதரவு மட்டும் தான் தெரிவிக்கிறோம், எப்போ வேணா நாங்க ஆதரவு என்ன பண்ணுவோம், வாபஸ் வாங்கிப்போம். அதனாலதான் நாங்க அமைச்சரவையில உள்ள வரவே இல்லை. ஆனா இதுல அதாவது விஜய் போட்ட வலையில விசிகாவும் ஐயுஎம்எலும் மாட்டிக்கிட்டாங்க. சோ அந்த ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, பயங்கரமான ஒரு சதி வேலை அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்குது அப்படின்றதா உண்மை. ஓகே, இப்போ ஓட்டு போட்ட மக்களுக்கு தான் தன்னுடைய எம்எல்ஏ வேட்பாளர் யாரு அப்படின்றது தெரியாத பட்சத்துல இருக்கு. ஆனா ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்கல்ல அவங்களுக்குமே, இப்போ ஒரு எம்எல்ஏவா ஒரு அமைச்சரா இருக்கிறவங்களுக்கு கூட நம்முடைய தொகுதி எது, நம்முடைய தொகுதி எது வரைக்கும் இருக்குன்னு கூட தெரியல. இப்ப கடைசியில பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு தாவேகா வந்து தனிப்பெரும் கட்சியா இல்ல அது கூட்டணியான்றதே அவருக்கு வந்து தெரியல. அப்படியே கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அந்த கூட்டணிக்குள்ள யார் யார் இருக்கான்றதே அவருக்கு இன்னும் வந்து ஒரு புரிவான பார்வை இல்லைன்றதான் இது மூலமா நமக்கு வந்து தெரியுது. நம்ம டெய்லி 2 நாளைக்கு முன்னாடியே பேசினதுதான், அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ஒரு இயக்கம் இருக்கு, இந்த இயக்கம் நாளைக்கு வந்து கட்சியா மாறும், இந்த ஜாதி மதம் ஏற்றத்தாழ்வு எதுவும் இல்லாம எல்லாருக்குமே நான் அரசியல் சொல்லி கொடுப்பேன், எல்லாருக்குமே நான் வந்து அரசியல்ல வந்து வர வைப்பேன், அடுத்த பொது தேர்தல் தான் நம்மளுடைய டார்கெட், அந்த பொது தேர்தலில் நம்ம வந்து எல்லா பொறுப்புலையும் நான் எல்லாருக்கும் வந்து தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதோட இல்லாம கட்சி கொடி இதெல்லாம் கூடிய சீக்கிரம், கொள்கை இதெல்லாம் நான் கூடிய சீக்கிரம் அறிவிப்பேன், இந்த இயக்கம் கூடிய சீக்கிரம் ஒரு கட்சியா மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப தமிழ்நாட்டு இளைஞர்கள் இப்ப கொஞ்சம் நாள்ல பாத்துட்டாங்க மாற்று ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்றத, அதனால நிறைய இளைஞர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் சைடு போறாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சும் வந்து போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இங்க அண்ணாமலை அவர்கள் எடுக்கிற இந்த அரசியல் அந்த ஒரு வியூகம் இருக்குல்ல, அவர் சொல்ற விஷயத்த, ஒரே ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்கள் பேசினாரு, ஆனா ஒரு பர்டிகுலரான விஷயத்த மட்டும் நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, அரசியல் பயிற்சி மையத்தை உருவாக்குவேன் அப்படின்றாரு. இந்த இயக்கம் அப்படின்றது அப்துல் கலாம் பேர்ல அந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்றாரு. இதுவே ஒரு பெரிய விஷயமா தான் இளைஞர்கள் மத்தியில இது ரொம்ப வரவேற்பு பெற விஷயமா இருக்கு. ஏன்னா அப்துல் கலாமை நம்ம ஞாபகப்படுத்தி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்துல் கலாம் அப்படின்ற ஒரு ஆளுமைய நம்ம எல்லாருமே என்ன பண்ணோம், மறந்தும் சில நாட்கள் ஆயிருச்சு. ஏன்னா விஜய் அப்படின்ற ஒரு பிம்பம் இங்க வந்ததுனால எல்லாருக்குமே அப்துல் கலாம் அப்படின்றது வந்து மறைச்சு, இப்ப திரும்பவும் அப்துல் கலாமை இவர் கையில் எடுக்கிறார். சோ அதுவே ஒரு வரவேற்பான விஷயமா இருக்குது. அடுத்தபடியா அரசியல் பயிற்சி மையத்தை உருவாக்குவேன் அப்படின்றாரு. இந்த அரசியல் பயிற்சி மையத்துல பயின்றவங்களுக்கு மட்டும்தான் நான் கட்சியில பதவி கொடுப்பேன், பிற்காலத்துல தேர்தலில் நிற்கும் பொழுது அவங்களுக்கு சீட்டு கொடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன் சொல்லணும், எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழக வெற்றி கழகத்தை மேல இருக்கிற ஒரு பெரிய
குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, யாருமே அரசியல் வகைப்படுத்தப்படல, அரசியல் ஞானம் யாருக்குமே இல்ல, இன்க்ளூடிங் விஜய்க்கும் சேர்த்துதான் எல்லாருமே என்ன பண்ணாங்க, விமர்சிச்சாங்க. விஜய் அரசியல் ஞானம் இல்லாம பேசுறாரு, அரசியலை ஒரு பழகிக்கணும், அரசியலுக்கு வரவானான்னு சொல்லல, அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, விமர்சனம் வச்சாங்க. ஒரு அமைச்சர் கூட என்ன சொன்னாருன்னா, ஏங்க நாங்க இப்பதாங்க அரசியலை கத்துக்கிறோம், ஒரு அமைச்சர் சொன்னாரு, இப்பதான் அரசியல கத்துக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்லாம் சொன்னாரு. சோ அப்ப அரசியல் வகைப்படுத்தப்படாத ஒரு கட்சி இங்க என்ன பண்ணிருக்கு, ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. இத பாக்குற இந்த விஷயங்கள், விமர்சனங்கள் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, எடுத்த எடுப்புல நான் ஆட்சிக்கு வருவேன், முதலமைச்சர் ஆயிருவேன் அப்படி இப்படி எல்லாம் சொல்லல. ஏன்னா எல்லாருமே புது கட்சி ஆரம்பிச்சு, இன்க்ளூடிங் தமிழக வெற்றி கழகமும் சேர்த்து நான் சொல்றேன், அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க என்ன பண்ணுவோம், அடுத்து ஆட்சி பிடிப்போம், சிஎம் ஆகுவோம், அடுத்து நம்ம ஆட்சி தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இன்னைக்கு ஆட்சி பிடிச்சிருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா இத அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாரு, தவிர்க்கிறார். நான் எடுத்த எடுப்புல ஆட்சிக்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, அரசியலே பண்ண மாட்டேன். இங்க ஆளுங்கட்சி எதிர்க்கிறதுக்கு திமுக ஒரு பக்கம் இருக்கு, அதிமுக ஒரு பக்கம் இருக்கு, நானும் சேர்ந்து எதுக்கு எதிர்க்கணும், நான் ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் எடுப்பேன். ஆனா இது இப்ப கிடையாது, 2031 தன்னுடைய தெளிவான முடிவை அவர் என்ன பண்றாரு, அறிவிக்கிறார். நான் இன்னைக்கு வருவேன், நாளைக்கு வருவேன், நான் அடுத்து இது பண்ணுவேன், அதை பண்ணுவேன், எடுத்த எடுப்புல நான் தேர்தலை நிப்பேன், இத்தனை சீட்டு வாங்குவேன், நிரந்தர எம்பி எம்எல்ஏ அவங்களை எல்லா பிம்பத்தையும் உடைப்பேன் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு முடிவோட வராரு. இன்னொன்னு என்னன்னா, அந்த 2031 தான் எனக்கு இலக்கு. சோ அப்பதான் இது இந்த இயக்கம் அரசியல் கட்சியா மாறி தேர்தலில் பங்கு பெறும் அப்படின்ற ஒரு முடிவையும் என்ன பண்றாரு, அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. சோ இந்த ஒரு விஷயம் தான் அண்ணாமலை அவர்கள் கிட்ட பிடிச்ச விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா அரசியல் பயிற்சி மையத்தை ஆரம்பிச்சு அவங்களுக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே அரசியல் ஞானம் கொடுக்கணும், அரசியல் பயிற்சி கொடுக்கணும், அரசியல் புரிதல் இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களை ஒரு விமர்சனங்களை, இப்போ இன்னைக்கு தாவேக்காவும் சரி விஜயும் சரி அவங்க மேல ஒரு விமர்சனங்கள் வைக்கிறனால ரிப்பீட் பண்ண முடியுது அவங்களால, அதுக்கு அவங்களுக்கு எதிர்வினை ஆற்ற முடியுதா, கிடையாது. போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஸ்கிரிப்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றது, ட்வீட்ல போடுறது, இல்ல அறிக்கை வெளியிடுறது, அதுக்கப்புறம் வீடியோ போடுறது, இதே மனநிலை தான். இப்போ கரூர் விவகாரத்துல 41 பேர் இருந்தாங்க, செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடிஞ்சதா, எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு போனாரு, தமிழ்நாடு இல்லத்துக்கு போனா செய்தியாளர்களை ஒவ்வொரு முதலமைச்சரும் சந்திக்கிறது மரபு, இது எல்லா இடத்துலயும் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ போன முதலமைச்சர் அவர்கள் சந்திக்க முடிஞ்சதா, செய்தியாளர்கள் கேட்டாங்களா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடிஞ்சதா, முடியாது. ஏன்னா அவருக்கு ஸ்கிரிப்ட் வேணும். சோ அவருக்கு ஒரு அரசியல் நாலேஜ் இல்ல அப்படின்றத நம்மளால எடுத்துக்க முடியுது. சோ இந்த ஒரு இடத்துல அண்ணாமலை பின்வருவங்களையும் கொண்டு போய் நிப்பாட்டிட கூடாது அப்படின்றதுக்காக அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாருன்னா, முதல்ல அரசியலை கத்துப்போம் வாங்க, அரசியல் பயிற்சி எடுத்துப்போம், அரசியல் புரிதல் நம்ம எடுத்துப்போம் வாங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், களத்துல இறங்கி நம்ம வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவோம். எடுப்புல நம்ம போய் களத்துல நின்று நிறைய விமர்சனம் நம்ம வரும். இன்னைக்கு போட்டி பொறாமை உள்ள ஒரு உலகமா இன்னைக்கு மாறிடுச்சு. சோ யார் எது வந்தாலும் உங்களை பீட் பண்ற அளவுக்கு ஒருத்தன் வருவான்ல, சோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், அவனை எதிர்க்கிறதுக்கு ரொம்ப தயாராகவே இருக்கணும். சோ அந்த பலத்தை நம்ம எடுத்துப்போம். அதனால எடுப்புல நம்ம அரசியல் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், அரசியலை கத்துப்போம், அரசியலை தெரிஞ்சுப்போம் அப்படின்னு தான் அவர் கூப்பிடுறாரு. குறைஞ்சபட்சம் நான் சொல்றது பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசியிருக்கிற டைம்ல கூட அவரு இயக்கத்துல லட்சக்கணக்கான பேர், 5 லட்சத்துக்கும் மேலான ஒரு பேர் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது. அவர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு, நான் திமுகவையும் எதிர்ப்பேன், அதிமுகவை எதிர்ப்பேன், அதே போல பாஜகவையும் எதிர்ப்பேன், நான் பாஜகவில இருந்து வந்ததுனால பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், பாஜக செயல்படுத்துற திட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணுவேன், நான் வரவேற்பேன் அப்படின்லாம் கிடையாது. திமுக போல அதிமுக போல பாஜகவையும் எதிர்ப்பேன். பாஜக கொண்டு வருகிற ஒவ்வொரு செயல் திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு ஏத்ததா இருந்தா, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு அது ஏத்ததா இருந்தா நான் அங்கீகரிப்பேன். இதே தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்கும் எதிராகவும் இருந்தா, அது சதி செய்யற மாதிரி இருந்தா நான் முதல் குரல் கொடுப்பேன் அப்படின்ற சொல்றாரு. சோ ஏதோ ஒரு புது அரசியல அவரு கையில எடுக்கிறாரு அப்படின்னு தான் அவரு பேசுறத வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ அவர் செயல்ல எப்படி இருக்க போகுது நம்மளுக்கு தெரியாது. சோ ஏன்னா இப்ப விஜய் கூட தான் பேசினாரு, சரி அவர் கேட்டது எப்படி செயல் இருக்குன்னு சொல்லிட்டு நாட்டை ஒப்படைச்சு கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு செயல்ல ஜீரோவா இருக்கிறாரு. சோ அப்ப பேசல தான் ஒரு ஹீரோ, செயல்ல ஜீரோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியுது. சோ அண்ணாமலையும் இப்ப பேசுறத வச்சு என்ன பண்ண முடியுது, நம்ப முடியுது. ஆனா செயல்ல விஜய் மாதிரி மாறிடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம முன்வைக்கிற கருத்தா இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்து முடிந்த சண்டை தான் அது. சென்னை மேயர் பிரியா அவர்களுக்கும் திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி இவர்களுக்கும் ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் மாதிரி ஒரு இடத்துல ஆயிடுச்சு. எங்கன்னா இப்போ சென்னை மாநகராட்சி பள்ளிக்கூட கட்டட திறப்பு விழால ஃபர்ஸ்டே பல்லவி ரிப்பனை கட் பண்ணிட்டாங்க,
சென்னை மேயர் பிரியா பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க சைடால டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க, இவங்க வெறும் ரிப்பனை தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரியும். அடுத்ததாக குத்து விளக்கு ஏற்றும் போது சென்னை மேயர் பிரியா இவங்க விளக்கு ஏத்திட்டு அடுத்ததாக இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டாங்க. நடுவுல இருந்த பல்லவி அவர்களை தடுத்து நிறுத்திட்டாங்க. இல்ல உங்களுக்கு இல்ல அவங்களுக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்ற மாதிரி நிறைய பல்லவி அவர்கள் அவங்க தரப்பு வாதங்களை வச்சு பேட்டியும் வந்து கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த உரிமை வந்து மேயர் பிரியா அவர்களுக்கு தான், பல்லவி அவர்களுக்கு அந்த உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரியும் ஒரு விவாதம் இருக்கு. ஆக்சுவலா இது நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம், எல்லாமே இது பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து என்னன்னா, 2 பேர் மேலேயும் மிஸ்டேக் இருக்கு. சண்டை போடுற இடம் அது கிடையாது. யாரு பெரியவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஈகோவை கிளாஷ் பண்ற இடம் அது கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டா 2 பேர் மேலே தப்பு இருக்கு. அது மேயரா இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி, ஆஸ் வெல் ஒரு குடிமகனா நான் கருத்தை முன்வைக்கிறது என்னன்னா 2 பேர் மேலே தப்பு இருக்கு. இங்க மேயர் பெருசா எம்எல்ஏ பெருசா அப்படின்ற விவாத பொருள் ஆக்கிற வேண்டிய இடம் அது கிடையாது. ஏன்னா ஒரு அரசு பள்ளி திறப்பு நிகழ்ச்சி, அதுல போயிட்டு நீங்க வந்து உங்க ஈகோ வந்து அங்க கிளாஸ் பண்ண முடியாது. இதுல எனக்கு மாறுபட்ட கருத்தும் இருக்கு, பல்லவி மேலேயும் சரி மேயர் பிரியா மேலேயும் சரி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிப்பனை கட் பண்ணும் பொழுது என்ன பண்றாங்க, பின்னாடி இருந்து பல்லவி வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ கட் பண்ணிடுறாங்க. சரி ஓகே, மேயர் பிரியாவும் அதை என்ன பண்றாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ள போறாங்க. குத்துவலுக்கு ஏத்துறதுல அவங்க புரோட்டோகால் விதியை நான் பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாங்க. மாநகராட்சின்னு சில புரோட்டோகால்லாம் இருக்கு, நீங்க அது தமிழ்நாடு அரசு கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அது வேற இது வேற. ஸோ மாநகராட்சிக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த புரோட்டோகால் படி அமைச்சர் தான் இருக்கணும். அமைச்சர் தலைமை தாங்கினாங்கன்னா அமைச்சர், அதுக்கப்புறம் தான் மேயர் அப்படின்னு வருவாங்க. அன்னைக்கு அமைச்சர் இல்லை அப்படின்னும் போது மேயர் தான் தலைமை தாங்கி அவங்க தான் இது பண்ணும். அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆபீசர், அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ அப்படின்றது மாநகராட்சியோட புரோட்டோகால் விதியில இருக்கு. ஸோ அந்த வகையில அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மேயர் விளக்கேத்துனாங்க, அடுத்து ஐஏஎஸ் ஆபீசருக்கு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தான் இவங்க இது பண்ணும். ஸோ இது எல்லாமே யூகவாயிடுச்சு. இவங்க வெளியே போனாங்க, அடுத்த நிகழ்ச்சியில போயிட்டு அவமானப்படுத்துறாங்க, எல்லாமே இருக்குது. இப்போ இவங்க 2 பேரும் பேட்டி கொடுத்தாங்களா, மாறி மாறி பேட்டி கொடுத்தாங்களா? இந்த மாறி மாறி பேட்டி கொடுத்ததுல மேயர் பிரியா வந்து இதை எப்படி கையாண்டாங்க, பல்லவி எப்படி கையாண்டாங்க அப்படின்ற விவாத பொருளை தான் நான் கருத்துக்களை முன்வைக்கிறேன். மேயர் பிரியா வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒதுங்கி போறாங்க, இது பிரச்சனையே இல்லைங்க விடுங்க அப்படின்னு. ஆனா பிரஸ் வந்து என்ன பண்றாங்க, இன்னும் அதிகமா அவங்களை என்ன பண்றாங்க, கேள்வியே கேட்டு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, ஏன்னா அவங்களை அவமதிக்கணும் எங்களுக்கு அவசியமே கிடையாது. ஒருவேளை நாங்க அவங்களை அவமதிக்கணும் புறக்கணிக்கணும் அப்படின்னா 8:30 மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட், அப்பவே நாங்க என்ன பண்ணிருப்போம், ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஏன்னா அவங்க 9 மணிக்கு தான் வந்தாங்க, அவங்க வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணி தான் அந்த ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். நான் அப்படி அவங்களை புறக்கணிக்கணும் அவமதிக்கணும் அப்படின்னா நான் 8:30 மணிக்கு வந்துட்டேன், எல்லாரும் 8:30 மணிக்கு வந்துட்டாங்க. ஒரு எம்எல்ஏக்காக ஒரு மேயர், ஐஏஎஸ் ஆபீசர், மண்டல குழு உறுப்பினர், வார்டு கவுன்சிலர் எல்லாருமே வெயிட் பண்றோம். அப்படி இருக்கும்பொழுது நாங்க எதுக்கு அவங்களை புறக்கணிக்கணும், அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி தானே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற விளக்கத்தை அவங்க கொடுக்குறாங்க. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த பிரச்சனைய ஊதி பெருசாக்குறது யாரு அப்படின்னா பல்லவி அவர்கள் தான். விஷயம் என்னன்னா, ஒரு மனிதாபிமானத்துல பேசுவோமே, நீங்க வந்து குழந்தை பிறந்து 7 நாள் தான் ஆகுது. 7 நாள்ல நீங்க வெளியே வரலாமா? அதுவும் கை குழந்தைய தூக்கிட்டு வரலாமா? அடிக்கிற வெயில் என்ன, எவ்வளவு இன்ஃபெக்ஷன், டஸ்ட் வரும், எவ்வளவு இன்ஃபெக்ஷன் வரும், குழந்தைக்கு வரும், உங்களுக்கு வரும், எவ்வளவு இன்ஃபெக்ஷன் வரும். நீங்க முதல்ல குழந்தைய தூக்கிட்டு வரலாமா அப்படின்றது ஒரு மனிதாபிமானத்துல நான் கேட்கிற ஒரு கேள்வியா இருக்கு. அடுத்தபடியா நீங்க என்ன பண்றீங்க, இந்த பிரச்சனையை வந்து நான் பெருசாக்க விரும்பல, அவங்க தான் அந்த ஏதோ ஒரு விஷயத்துல அது கோவப்படுறாங்க, பொறாமையெல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் பெருசாக்கணும் நான் விரும்பல அப்படின்னு சொல்றாங்களே பல்லவி. அப்ப எதுக்கு நீங்க வந்து மெழுகுவத்தி கொடுக்கலன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போனீங்க? சரி, முதல் ஃபங்க்ஷன்ல கோச்சிட்டு போனீங்க, 2வது ஃபங்க்ஷன்ல போயிட்டு எதுக்கு மெழுகுவத்தி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணீங்க? முதல் ஃபங்க்ஷன்ல அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா நீங்க வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதுதானே, இல்ல உங்க ஆபீஸ் கிளம்பி போக வேண்டியதுதானே, எதுக்கு 2வது ஃபங்க்ஷன்ல நீங்க போயிட்டு இது பண்ணீங்க? அப்ப இங்கேயே அசிங்கப்படுத்தணும், அங்கேயே தானே அசிங்கப்படுத்துவாங்க. பல்லவி சொல்ற ஸ்டேட்மெண்ட் படி நான் சொன்னா, இங்கே அசிங்கப்படுத்தினா அங்கே அசிங்கம் தானே படுத்துவாங்க. அப்ப நீங்க எதுக்கு மீண்டும் மீண்டும் போறீங்க? அப்போ இங்க பிரச்சனையை யாரு வளர்க்கறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அடுத்தபடியா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க திட்டமிட்டே என்ன வந்து இது பண்ணாங்க, மேயர் பிரியா வந்து கலந்து கொள்ளவே இல்லை, லாஸ்ட் மினிட்ல நான் கலந்து கொள்றேன் அப்படின்றதுக்காக வந்து கலந்து கொண்டாங்க அப்படின்னு. நடத்துறது கார்பரேஷன் ஃபங்க்ஷன், ஓகேங்களா? அது யாரு முக்கியமா இருக்கணும்? மேயர் தான் முக்கியமா இருக்கணும். நீங்க உங்களுக்கு வந்து அந்த தொகுதி எம்எல்ஏ அப்படின்ற ஒரு பட்சத்துல தான் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. சோ இதுல என்னன்னா, நீங்க பேட்டி கொடுக்கும் போது கை குழந்தை வச்சு பேட்டி கொடுக்குறீங்க, ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க. இப்போ டிவிக்கே அப்படின்னாலும் ரீல்ஸ் அப்படின்றதா இருக்கும். இப்போ ஒரு அமைச்சர் ஆய்வு போனாலும் பின்னாடி போன் எடுத்துன்னு போயிடுறாங்க, ஒரு எம்எல்ஏ ஆய்வு போனாலும் பின்னாடி போன் எடுத்துன்னு போயிடுறாங்க, ஒரு மாவட்ட செயலாளர் போனாலும் பின்னாடி போன் எடுத்துன்னு போயிடுறாங்க. இப்ப பேட்டி கொடுக்கும் போது கூட இவங்க தான் வளைச்சு எல்லா மீடியா தனியா கூப்பிட்டு என்ன பண்றாங்க, பேட்டி எடுக்கிறாங்க. சோ இதுலயும் ஒரு பாலிடிக்ஸ பல்லவி
இவர்கள் திணிக்கிறாங்க அப்படின்றதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பல்லவியை மட்டும் நம்ம கை காட்டல. என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டா 2 பேருமே மிஸ்டர் இருக்கு. இவங்களும் விட்டு கொடுத்துருக்கணும், இவங்களும் விட்டு கொடுத்துருக்கணும். ஆனா இதை ஊதி பெருசாக்க வேண்டாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்தா இருக்கு. இவங்க இன்னும் ரயில்ஸ் ஆட்சியிலேருந்தே வெளியே வரலை அப்படின்றது நாளுக்கு நாள் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ நாளைக்கு நடக்க போகிற அரசியல் நகர்வுகளை நம்ம நிகழ்ச்சியில் அலசி ஆராயலாம்.